பைக் R15 வெர்ஷன் 2 இதோட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். லாங் ட்ரிப்லாம் போனோம். அதனால் நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங் சிலிக்கான் ஜெல்லு ஒரு சீட்டிங் ஒன்று வாங்கினேன் அமேசானில் 500 கொடுத்து. ஸோ என்னோட பழைய ஒன் ஆஃப் த வீடியோவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. நல்ல குஷனிங் நல்லா இருந்துச்சு அதில். பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை வந்து இன்னொருத்தன் கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கார் சீட்லலாம் வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சீட் கவர். அந்த ரவுண்டாக அந்த பால்ஸ் மாதிரி பேர் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி காரில் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து உட்காந்து போட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கோம். நானும் இதை பார்த்தப்போ அப்படி தான் வந்து நினச்சேன். ஸோ இது வந்து பைக்கில் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு 500 to 700 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வாங்கினா ஸ்டார்டிங் வந்து ஒரு சின்ன ஒரு லாங் ரைட் போயிருந்தேன். எங்கன்னா வந்து சென்னை டு ஈரோடு வந்து போயிருந்தேன். ஸோ அப்போ போகிறப்ப எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அன்னைக்கு வாங்கின புதுசில். பட் ஆனால் அதுக்கப்புறம் போக போக இது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலை கொடுக்குது. ரொம்ப தூரம் போனாலே சென்னை டு திருவண்ணாமலை ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா. ஸோ அந்த 200 கிலோமீட்டர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஃபுல் டைமாக உட்காந்துட்டு வர முடியல. ஒரு இரிட்டேட்டிங் பெயினாகவே இருக்குது பின்னாடி நமக்கு. ஸோ அதனால் இது வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நான் வண்டி எங்கேயாச்சும் பார்க் பண்ணியிருந்தேன். அவங்களே வந்து பார்த்துட்டு இது எப்படி மாட்டினேன், எப்படி இது எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் வண்டியில் வந்து இது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கீழே இந்த எலாஸ்டிக் டைப் மாதிரி இருக்கும். நீங்கள் சீட் கட்டிட்டு வந்து அந்த எலாஸ்டிக்கை போட்டு விட்டு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இது. ஸோ பார்க்கணுன்றவங்க பாருங்கள். ஸோ இது பரவாயில்ல வேணாம் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சீட்டை கழட்டணும். அதுக்கு சீட்டை கட்டினதுக்கப்புறம் இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் தான் நமக்கு பெட்ரு. ஸோ ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு இங்கே 2 கொஞ்சம் கழட்டுங்க. ஸோ எப்பயுமே இந்த வண்டி வச்சுருக்கவங்க இந்த சீட்டை கழட்டிட்டு இந்த பிளாஸ்டிக் கவர் கழட்டணும்னா இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் வச்சு அழுத்தி கட்டினா உடஞ்சிரும். ஸோ கீழே ஒரு கையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி கழட்டணும். இல்லைன்னா அவ்வளோதான் உடஞ்சிரும். இது எல்லாமே ஃபுல்லாக பிளாஸ்டிக்கா. ஸோ நம்ம ஃபுல் ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னா உடஞ்சிரும். எப்பவுமே கழட்டின ஸ்க்ரூ எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணிட்டேன். எல்லா ஸ்க்ரூவுமே இப்போ சர்வீஸ் சென்டர் அண்ட் லோக்கல் மெக்கானிக்கில் கொடுத்தீங்கன்னா சைடில் பேனல் கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. எல்லா ஸ்க்ரூவுமே ஒரே இடத்துல தான் வச்சிருப்பாங்க. ஆனால் போடுறப்ப பார்த்து நான் ஆட்டோமேட்டிக்காக மிஸ் ஆகுது. அப்படின்னே தெரியுது. அவன் கண்டிக்கவே மாட்டான். நமக்கு தான் இந்த ஒரு ஸ்க்ரூ காணாமல் போச்சுன்னா ஐயோ இந்த ஸ்க்ரூ போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் உங்கள் பைக்கில் வேலை செய்றீங்கன்னா வந்து எந்த கழட்டினாலுமே பத்திரமா ஒரு ஒயிட் கலர் ஷீட் போட்டுருங்க, இல்லை கவர் போட்டுருங்க. அதுக்கு மேலே வைங்க. அப்போ தான் தொலையாமல் இருக்கும். ஸோ இதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து 2 ஆலன் ஸ்க்ரூ இருக்குது. ஆலன் ஸ்க்ரூ கட்டுறதுக்கு நமக்கு ஆலன் கீ வேணும். ஸோ அந்த சைஸ்க்கு ஆலன் கீ எடுப்போம். கழட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு 1.5 year மேலே ஆகுது இதை டைட் பண்ணி. ஸோ ரொம்ப துரு பிடிச்சி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்பேனர் வித் ஹெல்ப் ஆஃப் தி ஸ்பேனர் வந்து நம்ம கட்ட போகிறோம். இதை இந்த சவுண்டு சிச்சோ ஆலன் கீ உள்ளே வந்துருச்சு. நைஸுங்க. ஸோ உள்ளே விழுந்த ஆலன் கீயை வந்து எடுத்தாச்சு. ஸோ அதை எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா அதே ஒரு பெரிய ட்ரிக்காக இருந்துச்சு. ஸோ சின்னதாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டேன். ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்ம வந்து டேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்சுலேஷன் டேப்பு சுற்றி ஆப்போசிட்டாக சுற்றிட்டேன். ஸோ இதில் ஒட்டினா வந்து ஒட்டுற மாதிரி. ஸோ இது வந்து இப்படி நீட்டிகிட்டு இருந்துச்சு. அப்படியே உள்ளே விட்டு இதில் ஒட்டி அப்படியே தூக்கிட்டேன். ஸோ இதுவும் ஒரு சின்ன ட்ரிக்கு தான் எடுக்கிறதுக்கு. போங்க. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு சவுண்டு. அப்படி ஆச்சுன்னா ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ டைட்டாக வந்து லாக் ஆகிருக்கு ரெஸ்டோட சேர்த்து. அதுதான் பிரச்சனை. இங்கேருந்து 2 ஆலன் போல்ட்டுமே கட்டியாச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து இந்த சீட்டை வந்து இப்படி தூக்குனீங்கனாலும் இப்போ வந்துடும். மை காட். டேங்க்கு ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சிங்க. மழை பெஞ்சு இப்படியே விட்டால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி அதை அப்புறம் சரி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சீட் கவரை கழட்டிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ஸ்ட்ராப் 2 ஸ்ட்ராப் ஃபினிஷ் கழட்டியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதை கழட்டுறது ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது. இதை மாட்டுறது உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்தமாதிரி நீங்கள் வாங்கினீங்கனாலே வந்து இதே மாதிரி 2 ஸ்ட்ராப்போட வந்துடும். ஜஸ்ட் இதை எடுத்து உள்ளே சொறி விட்டுட்டுனா முடிஞ்சு. ஸோ இதை கழட்டியாச்சு. ஆமாம் சாமி. அது இனிமேல் நமக்கு தேவையில்லை. இந்த சீட்டே போதும். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே.
ஸோ இவ்வளோ ரெஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட 2 டூல் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து ரெஸ்ட் ஸ்க்ராப்பர் வந்து ஒன்று மேலே ஒரு ஷார்ப்பாக எட்ஜி ஒரு மெட்டல் ஷீட் அப்படியே ஃப்ளாட்டாக ஷார்ப்பாக இருக்க மாதிரி அதுதான் ஒரு ஸ்க்ராப்பர்னு நம்ம கால் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எமரி ஷீட் நிறைய பேருக்கு தெரியும். எமரி ஷீட் கிரேடு பார்த்தீங்கன்னா 120 கிரேடு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியமு. ஸோ இதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால் இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ராப்பரை வச்சு அந்த ரெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். பண்ணுறப்ப பார்த்து பண்ணுங்க, ஏன்னா டேங்கோட நல்ல பெயிண்ட்லாம் இங்கே இருக்குது. ஸோ அந்த பெயிண்ட்லாம் போயிடக்கூடாது. ஸோ பெருசாக இருக்க மெட்டல் பார்ட்டிகல்லாம் ரிமூவ் பண்ணிடுற ஸ்க்ராப்பரை வச்சு ஸ்க்ராப்பரை அப்படி போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு எமரி ஷீட் எடுத்துப்போம், அதையும் அப்படி போட்டுருவோம். ஸோ எமரி ஷீட் வச்சு நல்லா சேர்க்கணும். ஐயோ ஸ்க்ராட்சை போட்டேன். நான் உங்களுக்கு கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். என்னங்க இது இப்படி போச்சு. ஸோ பார்த்து பண்ணணும். இது கொஞ்சம் சின்னதாக வைக்கங்க, கரெக்டாகிடும். இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சுருங்க. அந்த எவ்வளோ வித்துக்கு வந்து ரெஸ்ட் இருக்கோ அந்த வித்துக்கு இதை மடிச்சிட்டிங்கன்னா எங்கேயும் படாது. எமரி போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருப்போம். அந்த ஃபோட்டோ நான் அது உங்களுக்கு ஜஸ்ட் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்சுலேஷன் டேப் இருக்குல்ல, பிளாக் கலர் இன்சுலேஷன் டேப் எடுத்து அதை லஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்படியே மேலே ஒட்டி விட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேலே அப்படின்னா சீட்டை போட்டுட்டுனா இந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து உள்ளே வந்தால் கூடமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாது. நான் வந்து கீழேருந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வாட்டர் மேலே வந்தாலுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா போயிட்டு இங்கே தான் வந்துடும், கீழே போயிடும். ஸோ இங்கே ஆல்ரெடி சீட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு சீலிங் மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால இங்கே தண்ணி அது கீழே வராது ஆக்சுவலாக. அதனால தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா கொரோடாவும் இருக்குது, தண்ணி வராதனால. ஸோ இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோன்னா ரெஸ்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கணும். ஸோ பெயிண்ட் அடிச்சு தான் போடணும். ஸோ நமக்கு ஃபெசிலிட்டி வீட்டில் அதெல்லாம் இருக்காதுன்றதுனால என்னோட இன்சுலேஷன் டேப் வச்சு இப்போதைக்கு டெம்பரரி ஒரு சொல்யூஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே சீட்டை போட்டு கவர் பண்ண வேண்டியதான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஸோ என்னோடய சீட்டை வந்து கழட்டி அந்த வாங்கியிருந்த எனக்கு இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ண அந்த சீட்டை கழட்டி ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டாச்சு. ஸோ இனிமேல் வந்து என்னோடய அந்த வண்டியோட ஒரிஜினல் சீட்டு தான் போட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இனிமேல் வந்து ரைட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிறதுக்கு. அண்ட் நல்ல வேலை இன்றைக்கி அந்த சீட்டை ரிமூவ் பண்ணுறேன்னு நினச்சதுனால வந்து இந்த டேங்க் ரெஸ்ட்டாக இருக்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த அதையும் ஒரு சின்ன ஒரு அதுக்காக ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்க. R15 வெர்ஷன் 2 வச்சுருக்கவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.